நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, இஃப் ரூட் 2 ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் ரூட் 2 பை 2 ப்ளஸ் ரூட் 2 கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி வர சம்முக்கு வந்து நம்ம காஞ்சிகேட் இன்டூ பண்ணி காஞ்சிகேட்டால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 ப்ளஸ் ரூட் அது காஞ்சிகேட் வந்து 2 மைனஸ் ரூட் 2 மைனஸ் ரூட் போட்டேன். இது ரெண்டும் இன்டூ பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு ரூட் 2 ரூட் இன்ட்டு ரூட் 2 ஆயிடுச்சு. இது வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 4 மைனஸ் 2 ஆயிடும். இங்கே 2 ரூட் 2 மைனஸ் 2. அப்புறம் 4 மைனஸ் 2 வந்து 2. இங்கே 2 வந்து காமனாக எடுத்தோம்னா ரூட் 2 மைனஸ் 1 கேன்சல் பண்ணால் ரூட் 2 மைனஸ் 1. ரூட் 2ஓட வேல்யூ தெரியும் 1.414. மைனஸ் 1 பண்ணால் 0.414. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். பை வாட் லீஸ்ட் நம்பர் 4320 வந்து மல்டிப்ளை டு அப்டைன் எஃப் நம்பர் விச் இஸ் ஏ பர்ஃபெக்ட் கியூப் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம 4320 ஆஸ் யூஸ்வல் எல் டிவிஷன் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிரண்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். எழுதி முடிச்சுட்டு பார்த்தோம்னா கியூபுக்கு கேட்குறாங்க, பர்ஃபெக்ட் கியூப் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குறையுது, இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 குறையுது இல்லையா? அப்போ 2 இன்ட்டு 2 5 குறையும். ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு பண்ணோம்னா 50. ஸோ இந்த 50ஆல் இன்ட்டு பண்ணோம்னா இது வந்து இட் பிகம்ஸ் ஏ பர்ஃபெக்ட் கியூப். அவ்வளோதான். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் வர சம்மு. ஆவரேஜ் ஆஃப் இது கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டா, அதே மாதிரி இன்னொரு ஆவரேஜ் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஆன்சர் 10 கொடுத்துட்டு ஒய்யை கேட்குறாங்க. நம்ம ஆஸ்டிஸ் எப்பவும் போகிற மாதிரி இதுக்கு ஆவரேஜ் 1 போட்டுக்கலாம். போட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிக்குவோம். அதோட ஆவரேஜ் 2 கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிக்கும் போது இந்த எக்ஸை கொண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 5 போட்டுருங்க. இதை யூஸ் பண்ணால் ஒய் கிடச்சிடும். இது ஈஸியான சம் தான், ஆனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.